குஸ்மா ஒப்பந்தத்தில் உள்ளடங்காத விடயங்களுக்கும் வரி சேர்க்கப்பட போகிறது. அதே போன்று குஸ்மா ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகின்றது. கனடாவில் கூடுதலாக பேங்க்ரப்சி மற்றும் இன்சால்வென்சி கவுன்சிலிங் போன்றவற்றுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை 11.5% அதிகரித்திருப்பதான தகவலும் வெளிவந்திருக்கின்றது. இது ட்ரம்ப் இப்பொழுது ஒரு மாற்று ஏற்பாடாக மாகாணங்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக வர்த்தக லாபத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார் என்ற ஒரு எண்ணப்பாட்டை தோற்றக்கூடிய வகையில் அவருடைய செயற்பாடு அமையும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். காரணம், சில மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வலு நிலையை பயன்படுத்தி அந்த மாகாணங்களுக்கு சலுகைகளை வழங்கி அதன் ஊடாக தான் லாபம் ஈட்டுவதற்கு அவர் முயற்சிப்பார். அதே போன்று சில மாகாணங்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்யாத விடத்து மாகாணங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலை என்பது சீர்குலைந்து இது ஒட்டுமொத்த கனடாவையும் பாதிக்கக்கூடிய ஒரு விளைவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மிட்டம் எனப்படுகின்ற தேர்தலில் இவரது கட்சி தோல்வியை பெறுமாக இருந்தால் இவரை ஓரளவாவது கட்டிற்கு கொண்டு வரக்கூடிய தன்மையை அமெரிக்கா பெறும். இரண்டு நாடுமே ஒன்றாக இருந்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டில் இருந்த நாடுகள். ஆனால் அவையிடையான இந்த பிளவுகள் என்பது இந்த வரி பூலம் போன்ற விடயங்களில் வந்தாலும் அவற்றில் இருந்து மக்கள் மீள்வதற்கான இரண்டாம் தீர்வு என்பது அவர்களுக்கு இல்லை. பொருளாதார ரீதியில் கனேடியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் வங்குரோத்து நிலைக்கு செல்வது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைந்திருக்கின்றது என்பதைத்தான் அந்த புள்ளி விவரம் காட்டுகின்றது. குறிப்பாக 13,250 யூனிட் என்பதல்ல, அந்த காலாண்டில் 40,000 பேர் இவ்வாறான நிலைமைக்கு செல்கின்றார்கள் என்றால் அது இன்று வரையில் ஒரு இந்த அண்மை காலங்களில் ஏற்படாத ஒரு நிகழ்வு. எனவே அது சொல்லி நிற்கின்ற செய்தி என்பது கனடா முதலில் பொருளாதார ரீதியாக தன்னை விருத்திப்படுத்த வேண்டும். கனடாவில் பல சட்டங்கள், உள்ளூர் நிலைமை சட்டங்கள் பலவும் மாற்றப்பட வேண்டும். அதாவது வங்கிகள் தளர்வை கடைபிடிக்க கூடிய முறையில் மத்திய அரசு பல மாற்றங்களை கொண்டு வந்தால்தான் இந்த விவகாரங்களை தவிர்க்க முடியும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியில் இது ஒரு ஆரோக்கியமான செய்தி அல்ல. அதுதான் உண்மை. வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அமெரிக்காவினால் விதிக்கப்பட இருக்கின்ற வரி அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து 50% வரி கூடுதலான பொருட்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க விடயமாக குஸ்மா ஒப்பந்தத்தில் உள்ளடங்காத விடயங்களுக்கும் வரி சேர்க்கப்பட போகிறது. அதே போன்று குஸ்மா ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகின்றது. இது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. தற்போதைய சூழலில் பொருளாதார நெருக்கடி நிலை என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. கனடாவிலும் அமெரிக்காவிலும் பொருளாதார மந்த நிலை என்பது தொடர்கின்ற நிலையில் இப்பொழுது இன்று வெளிவந்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் கனடாவில் கூடுதலாக பேங்க்ரப்சி மற்றும் இன்சால்வென்சி கவுன்சிலிங் போன்றவற்றுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை 11.5% அதிகரித்திருப்பதான தகவலும் வெளிவந்திருக்கின்றது. இது மக்களை அச்சமூட்டக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சனத்தொகை அதிகரிப்பு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் கூடுதலாக இருந்தாலும் கூட இந்த பேங்க்ரப்சியின் அளவு அதிகரித்திருப்பது என்பது தற்போதைய பொருளாதார பிரச்சனை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஊடுருவி இருக்கின்றது என்பதனை வெளிக்காட்டும் ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இந்த நிலையில் தான் கனடா எவ்வாறு இந்த வரி எதிர்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்க போகின்றது, அத்தோடு எவ்வாறான செயற்பாடுகளை தன்னகத்தை கொண்டு செல்ல போகின்றது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே இந்த வரி விதிப்பு அமுல்படுத்தப்பட போவதாக அறிவிக்கப்பட்ட பொழுது அனைத்து மாகாணங்களும் ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்பொழுது பல பொருளாதார நிபுணர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற விடயம், ட்ரம்ப் இப்பொழுது ஒரு மாற்று ஏற்பாடாக மாகாணங்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக வர்த்தக லாபத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார் என்ற ஒரு எண்ணப்பாட்டை தோற்றக்கூடிய வகையில் அவருடைய செயற்பாடு அமையும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். காரணம், சில மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வலு நிலையை பயன்படுத்தி அந்த மாகாணங்களுக்கு சலுகைகளை வழங்கி அதன் ஊடாக தான் லாபம் ஈட்டுவதற்கு அவர் முயற்சிப்பார். அதே போன்று சில மாகாணங்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்யாத விடத்து
மாகாணங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலை என்பது சீர்குலைந்து இது ஒட்டுமொத்த கனடாவையும் பாதிக்கக்கூடிய ஒரு விளைவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த வரி நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. சில வேளைகளில் இந்த வரியில் இருந்து விட்டுக் கொடுப்புகள் ஏற்பட்டு ஒரு நல்ல விடயமாக அது மாற்றம் பெற்றால் எல்லோரும் வரவேற்கத்தக்க விடயமாக அது மாறும். இருந்த போதிலும் இப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த வரி விதிக்கப்பட்டால் கனடா எவ்வாறு அதனை எதிர்த்து போரிடுவது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் பல பொருளாதார நிபுணர்களும் கூறுகின்ற இந்த செய்தியை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மாகாணங்களுக்கு இடையிலேயே ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக வர்த்தக லாபத்தை அடைவதற்கு ட்ரம்ப் முயற்சிப்பார். இது சாத்தியமான ஒன்றாக இருக்குமா? நிச்சயமாக எவ்வாறு நாங்கள் இதனை பார்க்கலாம் என்று சொன்னால், அதாவது குஸ்மா ஒப்பந்தத்தை மீறிய வகையில் ட்ரம்ப் அவர்களால் இந்த வரியை குஸ்மா ஒப்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு விதிக்க முடியுமா என்றால், ஆம், அவ்வாறான செய்கையை அவர் செய்வதற்கான சட்ட வாக்கங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அவர் ஏற்கனவே அறிவித்தவாறு, அதாவது உச்ச நீதிமன்றம் இந்த டாரிஃப் விதிப்பு என்பது தவறானது என்று கூறிய பொழுது அதனை மீறி அவருக்கு செயற்படுவதற்கு வழிவகுத்தவை இந்த சட்டவாக்கங்கள் 301 மற்றும் 308. அதன் கீழான உரிமைகளை பாவித்து அந்த ஜனாதிபதி என்கின்ற முறையில் அவ்வாறான வரி விதிப்புகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறொரு வரி விதிப்பை அவர் மேற்கொள்ளும் பொழுது இந்த குஸ்மா ஒப்பந்தம் என்பது குறித்த கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். என்று சொன்னால் இந்த விடயம் என்பது நிச்சயமாக அமெரிக்கர்களுக்கு கூட மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயமாக ஏற்பட போகின்றது என்கின்ற நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் அவர் எவ்வாறு செயற்படுவார் என்பது தெரியாத இடத்தும் இன்று காலை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த செய்திகளின் பிரகாரம் அவர்கள் இந்த மாகாணங்களுக்கு இடையேயான பிரிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிலைமையை இந்த வரி விதிப்பு என்பதை ஏற்படுத்தலாம் என்பது திட்ட தெளிவாகின்றது. ஏனென்றால் இந்த குஸ்மா என்கின்ற ஒப்பந்தத்திற்குள் உள்ளடக்கப்பட்ட பொருட்களின் பிரகாரம் இந்த விவகாரத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக கியூபெக் மற்றும் ஒன்டாரியோ ஆகியவைதான் பெரிய அளவில் அந்த வரி விதிப்புக்கு உள்ளாக போகின்றன. சுமார் 13% அளவில் அல்லது 12% அளவில், அத்தோடு பிரிட்டிஷ் கொலம்பியாவும், இந்த 3 மாகாணங்களும் சில வேளைகளில் தனித்து இந்த விடயத்தை கையாள்வதற்கு ஒரு முயற்சியை எடுப்பதற்கான எத்தனத்தை ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை கொடுக்கலாம். இதனால் இந்த மாகாணங்களுக்கு இடையேயான பிளவுத்தன்மை அல்லது பிரிவு என்பது ஏற்படலாம் என்பதை ஒரு எச்சரிக்கையாக பொருளாதார நிபுணர்கள் விடுக்கின்றார்கள். ஆனால் இதில் உண்மைத்தன்மையும் இருக்கின்றது என்று சொன்னால், அதாவது ஒட்டுமொத்த கனடாவை ஒரு இந்த ஒப்பந்த வாயிலாக பார்ப்பதை விட மாகாண வாயிலாக பார்க்கின்ற பொழுது ஏற்பட போகின்ற இழப்புகள் குறைவாக இருந்தால் மாகாணங்கள் சில வேளைகளில் அதற்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அவ்வாறு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அது மாகாண ஒற்றுமையை நிச்சயமாக பாதிக்கும். என்று சொன்னால் இப்பொழுது அந்த அல்பர்டா, சஸ்கச்சுவன் போன்றவை எல்லாம் பாதிக்கப்படாத மாகாணங்களாக இருக்கின்றன. ஆனால் இங்கே நியூ பிரவுன்ஸ்விக் போன்றவை எல்லாம் சற்றே கூடிய பாதிப்பை அவற்றை வெளிப்படக்கூடிய மாகாணங்களாக இருக்கின்றன. எனவே அவற்றிற்குரியான நெகிழ்வுத்தன்மை அல்லது ஒற்றுமை என்பது கேள்விக்குறியாக்கப்படலாம். அதனை அவர் இலக்கு வைக்கின்றாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இங்கே இன்னொரு விடயமும் இருக்கின்றது. நாங்கள் காலமாகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நவம்பர் 6ஆம் தேதி வரை காலத்தை கடத்துவது எவ்வாறு என்கின்ற ஒரு அதாவது செயற்பாடு கூட இந்த விவகாரங்களில் கவனம் பெற வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே இந்த மிட்டம் எனப்படுகின்ற தேர்தலில் இவரது கட்சி தோல்வியை பெறுமாக இருந்தால் இவரை ஓரளவாவது கட்டிற்கு கொண்டு வரக்கூடிய தன்மையை அமெரிக்கா பெறும். அதுதான் அந்த உள்ளார்ந்த விடயங்களாக பார்க்கலாம். ஆனால் ட்ரம்பால் அதனை செய்ய முடியும். ஆனால் அவ்வாறு செய்வாராக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பது திட்டத்தெளிவு. ஆமாம், பிரதமர் மாக்கானி அவர்கள் தான் புதிதாக பதவியேற்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதிக்கான ஒரு எதிர்ப்பாளராகவும் தான் கனடாவை
கனடாவை முன்னிறுத்தி செயற்படக்கூடிய ஒரு தலைவராகவும் தன்னை இனங்காட்டியிருந்தார். அதே போன்றே ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்டும் அவ்வாறுதான் செயற்பட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த போக்கில் ஒரு மென்மையான போக்கு காணப்படுவதை பார்க்கின்றோம். இது அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்பட்ட ஒன்றாக நீங்கள் பார்க்கின்றீர்களா, அல்லது குறிப்பாக இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று நவம்பர் வரை இருக்கின்ற இடைத்தேர்தலுக்காக அவர்கள் எதிர்வினை ஆற்றாமல் சார்ந்த போக்கை கடைபிடிப்பவர்களாக மாறி இருக்கிறார்களா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, இதில் மாக்காணி அவர்கள் பல ஒப்பந்தங்களை எட்டியவராகவும் பல நாடுகளுக்கு சென்றவராக இருந்தாலும் நடைமுறை சாத்தியமுள்ள தலைவராக மக்கள் மத்தியில் நிர்வகிப்பதற்கான காலம் என்பது அவருக்கு இன்னும் எட்டவில்லை. அதை அவர் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை பெறுவதற்கு. அவ்வாறான தேவையை எவ்வாறு நாங்கள் அறிந்தோம் என்றால், இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்ற பொழுது இந்த கட்சிக்கான ஆதரவு என்பதில் இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரலை அண்மித்து வருவதற்கான காரணம் இவரது தலைமைத்துவத்தில் இவர் இன்னுமே தன்னை அடையாளப்படுத்தாத அந்த நடைமுறை பிராக்மேட்டிக் லீடர், இந்த நிலைமைகளை கொண்டு செல்லக்கூடியதாக அவரது தலைமைத்துவம் எவ்வாறு இருக்கும் என்பது. முதலீடுகள் பலவற்றை பெற்றவராக இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மறுபக்கமாக நிலைமைகளை எவ்வாறு சமாளித்தல் என்பதில் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் ஒன்றான இந்த ஜூன் மாத புள்ளி விவரங்கள் அவையெல்லாம் காட்டுகின்ற செய்தி என்னவென்றால், உள்ளூரில் மேற்கொள்ள வேண்டிய தளர்வுகள் மற்றும் புதிய நடைமுறைகளை அவர் ஏற்படுத்தினார் என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். அத்துடன் அவர் அறிவித்த திட்டங்களின் வளர்ச்சி அல்லது வேகம் என்பது குறைவாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த அஃபோர்டபிள் ஹவுசிங் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பவற்றிற்காக அவர் அறிவித்த திட்டங்கள் வேகமாக நடைபெறுகின்றனவா என்றால் அதற்குரிய பதில் இல்லை என்றே கூற வேண்டும். என்று சொன்னால் பொருளாதார மந்தநிலை என்பது ஏற்கப்பட்டதாகவும் அதே நேரம் வட்டி வீதம் அதிகரிக்கப் போகின்றது என்பதை மத்திய வங்கி எச்சரித்ததாகவும் இருக்கின்ற நிலையில் இது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குரிய விடயமாக பார்க்கலாம். இல்லை, டக்ஃபோர்ட்டை பொறுத்தவரையில் டக்ஃபோர்ட் இதன் மூலம் பிரபல்யம் பெறுகின்ற ஒருவராக தன்னை மாற்றுவதற்காகவும் தன்னை மத்திய அரசு அதாவது மத்திய தேர்தலுக்கான ஒரு நாயகனாக பிரபல்யப்படுத்துவதற்கான ஒரு காரணியாகவும் எடுத்து செயற்படுகின்றார். அதற்காக அவர் அதாவது சுளீர் என்ற கருத்துக்களையும் அதாவது நேரடி விளைவுகளை தரக்கூடிய ராஜதந்திர முறையற்ற கருத்துக்களையும் தெரிவிப்பது அவரை ஒரு தலைமைத்துவத்திற்கு உயர்த்துகின்றது என்பதுதான் உண்மை. மாகாணங்களுக்கு இடையில் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த மாகாண ரீதியிலான உறவாடல் என்பது அமெரிக்க மாநிலங்களோடு தனித்தனியாக மேற்கொள்ளப்படுகின்ற சந்திப்புகள் கூட இடம்பெற்றிருந்தன. அது இப்பொழுது பலனற்று போயிருக்கின்றதா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஏனென்றால் ஒன்டாரியோ மாகாணம் மின்சார கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பல ஆளுநர்களோடு அமெரிக்காவில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை தனிப்பட்ட ரீதியில் மேற்கொண்டிருந்தது. இந்த விடயங்கள் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுமா? அவ்வாறு பார்க்க முடியாது. அதற்குரிய காரணம் என்னென்றால் இவையெல்லாம் கட்டுமானங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அல்லது பல காலமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்களாக இருக்கின்றன. அந்த திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது அதற்குரிய கால எல்லை என்பது கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏதோ ஒரு உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் செய்வது போல வரி விதிப்பது போல இவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து வெளியேறுவது என்பது இந்த அமெரிக்க மாகாணத்தாலோ அல்லது ஒன்டாரியோ போன்ற கனேடிய மாகாணத்தாலோ உடனடியாக சாத்தியப்பட முடியாத விடயம். இப்பொழுது ஒன்டாரியோ மாகாணம் என்பது 3 அமெரிக்க மாகாணங்களுக்கு மின்னை கொடுக்கின்ற ஒரு மின்சக்தியை கொடுக்கின்ற மாகாணமாக இருக்கின்றது. அதற்குரிய மாற்றீடுகளை அவர்கள் பெறுவதாக இருந்தால் அவர்கள் புதிய அணைகளை கட்ட வேண்டும். உண்மையிலேயே இந்த அணை மின்சாரம் என்பதை பெறக்கூடிய அதிவசதி கொண்ட நாடாக அமெரிக்கா இருந்தாலும் அது அவ்வாறான மின் வேலைகளில் ஈடுபடுவதில்லை. அவ்வாறான திட்டங்கள் எல்லாம் பலவும் பரிசீலிக்கப்பட வேண்டிய காலக்கெடு என்பது இருக்கின்றது. அதை அவ்வாறு ஒன்று நடைபெறாது என்று நம்புவதுதான் எங்களுக்கு சால சிறந்தது என்று சொன்னால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த வரி விதிப்பு வந்த பொழுது கனேடிய பொருட்களை வாங்க வேண்டும், கனேடியர்களாக தங்களை இனங்காட்ட வேண்டும் போன்ற பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் இப்பொழுது அது மக்கள் மத்தியில் இப்பொழுது அந்த அளவுக்கு செல்வாக்கு பெறாத ஒன்றாக வலுவிழந்து காணப்படுவதாகத்தான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கலாமா? இல்லை, உண்மையிலே இது எவ்வாறு பார்க்க முடியும் என்றால் இது கனடாவின் நிலை குறித்த ஒரு
அதாவது மனநிலைக்கு மக்கள் வராதது, அதாவது தெளிவற்ற நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். அதாவது பிரதமரின் நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்குரிய செய்தி சென்றடையாத ஒரு காரணம் தான் இதற்குரிய அந்த மூலோபாய காரணமாக இருக்க முடியும் என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுதும் இந்த கனேடிய பொருட்களை வாங்குவது என்பது முக்கியப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இரண்டு நாடுமே ஒன்றாக இருந்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டில் இருந்த நாடுகள். ஆனால் அவையிடையான இந்த பிளவுகள் என்பது இந்த வரி பூலம் போன்ற விடயங்களில் வந்தாலும் அவற்றில் இருந்து மக்கள் மீள்வதற்கான இரண்டாம் தேர்வு என்பது அவர்களுக்கு இல்லை. அதனால் முதலாய தேர்வான அமெரிக்க கொள்வனவு என்பதுதான் தற்பொழுது முன்னணியில் இருக்கின்றபடியால் அது தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது என்பதுதான் உண்மை. அண்மையில் வருகின்ற புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது கனேடியர்களுடைய மனநிலை எவ்வாறு மாறியிருக்கிறதோ அமெரிக்கர்களுடைய மனநிலையும் மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அரசியல் என்ற ஒரு விடயத்தை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது கனேடியர்கள் அமெரிக்கர்களை விரும்புவர்களாகவும் அமெரிக்கர்கள் கனேடியர்களை விரும்புவர்களாகவும் இல்லாத ஒரு சூழல் மாறிக்கொண்டு வருகின்ற விடயம் என்பது எதிர்காலத்தில் எவ்வாறான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும். இந்த விரோத போக்கு அல்லது ஒரு இடைவெளி ஏற்பட்டிருப்பது எவ்வாறு நிரப்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இவ்வாறான போக்கு என்பது நிச்சயமாக அந்த அரச மட்டங்களில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளால் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதேவேளை இந்த தங்களுடைய அதாவது ஸ்னோபேர்ட்ஸ் எனப்படுகின்ற குளிர்காலங்களில் தங்குமிடங்களை அமெரிக்காவில் வைத்திருக்கின்ற கனேடியர்களின் தொகை என்பது குறைந்ததாகவும், அல்லது கனேடியர்கள் என்கின்ற பெருமிதத்தை கொண்ட கனேடியர்கள் மீள கனடாவிற்கு வருவதற்காகவுமான ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி இருந்தது. இதே போன்று அமெரிக்கர்கள் கூட கனடாவில் குடியுரிமை பெறுகின்ற நிலைமையை கூட ஏற்படுத்தி இருந்தது. அவர்களுக்கு அங்கே டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இவ்வாறான வெறுப்புகள் என்பன தற்காலிகமானவையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இவை தொடராக பார்க்கப்பட முடியாத ஒன்றாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற மனிதன் எடுக்கின்ற ஒரு நடவடிக்கைகள் காரணமாக எடுக்கப்பட்ட பிளவுகளாகத்தான் இவை இருக்கின்றன. அதுதான் அந்த உண்மையான, அதாவது எவ்வாறு இதனை கூறலாம் என்றால், இது ஒரு 10 ஆண்டுகள் அல்லது பல 10 ஆண்டுகள் இல்ல, நூற்றாண்டுகளாக தொடர்கின்ற உறவு. அந்த உறவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பன உடனடியாக சில விரிவுகளை ஏற்படுத்தினாலும் தொடர் விரிவுகளை ஏற்படுத்துவதற்கு அப்பாறாக அவர்கள் அதாவது கொள்கைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டால் நிலைமை அவ்வாறு செல்லும். ஆனால் கொள்கைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றனவா என்றால் இல்லை. அது அந்த வரியொட்டிய வீதத்தில் தான் அவை தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றில் இவ்வாறான மாற்றங்கள் வருகின்றது என்பது எதிர்கால நிலைமைகளை தீர்மானிக்கும். ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய தோல்வி என்பது கனடா போன்ற நாடுகளுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்கும் என்று கருதுகிறீர்களா? இல்லை, அவ்வாறான நிலைமை என்பதை தற்பொழுது பார்க்கப்படுகின்ற பொழுதும் அது எவ்வளவு காலத்திற்கு நீடித்து செல்ல போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி தற்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பயப்பிராந்தியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொருளாதார ரீதியில் இருந்த பொழுதிலும் கனடாவின் எரிபொருட்கள் போன்றவை எல்லாம் ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற திட்டங்கள் என்பன தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன, அல்லது அவற்றில் மேலதிக நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை நடைமுறைக்கு சாத்தியமாகின்ற வருடமாக 2027 இருக்கலாம் என்று நம்பலாம். அதன் பொழுது இந்த விவகாரங்கள் தெரியலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட இந்த பொருளாதார ரீதியில் கனேடியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் வங்குரோத்து நிலைக்கு செல்வது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைந்திருக்கின்றது என்பதைத்தான் அந்த புள்ளி விவரம் காட்டுகின்றது. குறிப்பாக 13,250 யூனில் என்பதல்ல, அந்த காலாண்டில் 40,000 பேர் இவ்வாறான நிலைமைக்கு செல்கின்றார்கள் என்றால் அது இன்று வரையில் ஒரு இந்த அண்மை காலங்களில் ஏற்படாத ஒரு நிகழ்வு. எனவே அது சொல்லி நிற்கின்ற செய்தி என்பது கனடா முதலில் பொருளாதார ரீதியாக தன்னை விருத்திப்படுத்த வேண்டும். கனடாவில் பல சட்டங்கள், உள்ளூர் நிலைமை சட்டங்கள் பலவும் மாற்றப்பட வேண்டும். அதாவது வங்கிகள் தளர்வை கடைபிடிக்க கூடிய முறையில் மத்திய அரசு பல மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் இந்த விவகாரங்களை தவிர்க்க முடியும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியில் இது ஒரு ஆரோக்கியமான செய்தி அல்ல. அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.